அமேசான் காட்டுக்குள்ளே லட்சக்கணக்கான பூச்சிகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதில் நிறைய ஆபத்தான பூச்சிகளும் இருக்குது. அதில் இன்றைக்கி டாப் 5 ஆபத்தான பூச்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 5 ஜெயண்ட் பாய்சன் கேட்டர்பில்லர், அதாவது சொறிப்புழு. பார்க்குறதுக்கு இவன் ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் இவன் ரொம்பவே ரகாடான ஆள். உலகத்தில் இருக்கிற ஆபத்தான சொறிப்புழுக்களில் இவன் தான் நம்பர் 1. ஏன்னா இவனோட முடியல அவ்வளோ விஷம் இருக்குது. இவனை நீங்கள் தெரியாதனமாக தொட்டாலோ ஏன் நடந்து போகும்போது லேசாக உரசினா கூட உங்கள் உசுருக்கே ஆபத்து. இவனோட விஷம் நம்ம ரத்தம் உரையிறதுன்னு நம்ம மூக்கில் இருந்தும் பல் ஈறுகளில் இருந்தும் ரத்தம் கசிய ஆரம்பிக்கும். அப்படியே உள்ளுறுப்புகள் இருந்து கசிய ஆரம்பிச்சு ஒவ்வொரு உள்ளுறுப்பாக செயலுக்கு ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே கவனிக்காமல் விட்டோம்னா நம்ம 3 நாளில் செத்துருவோம். இதே நம்பர் 5னா இது நம்மளை வேணுனே வந்து தாக்காது, ஆக்ரோஷமாகவும் இருக்காது. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்தா தப்பிச்சிடலாம். அடுத்த நம்பர் 4 அமேசான் ஆர்மி ஆண்ட்ஸ். இந்த ஆர்மி ஆண்ட்லாம் காலக்கேய கூட்டம் மாதிரி ஒரு காட்டுமிராண்டி கூட்டம். இதுங்களுக்குன்னு பெர்மனண்ட்டாக வீடோ இல்லை புத்தோ கிடையாது. கோடிக்கணக்கான எறும்புங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஓடுற மாதிரி நகர்ந்துக்கிட்டே இருக்கும். வழியில் வர்ற எது கிடைச்சாலும் அதை போட்டு தள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுக்கிட்ட விஷம்லாம் எதுவும் இல்லை, இதோட பவரே இதோட எண்ணிக்கை தான். ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒரே நேரத்தில் நம்மளை கடிச்சா நமக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதோட கொடுக்குகள் மனித தசையை கிழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கிட்ட நம்ம மாட்டினோம்னா நமக்கு ரத்தப்போக்கு, அதிர்ச்சி, அப்புறம் காது மூக்குக்குள்ளெல்லாம் இது போகிறதுனால சீக்கிரமாகவே நம்ம மூச்சு திணறி செத்துருவோம். ஒரு சின்ன உயிரினத்தை 3 நிமிஷத்துலேயே எலும்பு தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துரும். மனுஷங்க இதுக்கிட்ட மாட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்திலேயே நம்மளையும் எலும்பு தனியாக சதை தனியாக பிரிச்சிடும். அமேசான் காட்டில் இருக்கிற காட்டுவாசிங்க இந்த எறும்புகள் கூட்டம் வந்துச்சுன்னா இது கடந்து போகிற வரைக்கும் ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்களாம். இதையே நம்பர் 4ல் போட்டுக்கனா மனுஷங்க இதுக்கிட்ட மாட்டி சாகிறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனாலும் நம்ம காயப்பட்டு நகர முடியாமலோ இல்லை மெதுவாக நகர்ந்தாலோ இதுகிட்ட மாட்டினா நமக்கு சங்குதான். நம்பர் 3 ஹியூமன் பாட் ஃப்ளை. இது ஒரு ஒட்டுண்ணி ஈ வகையை சேர்ந்தது. ஈக்கல்னாலே ஒட்டுண்ணி தான். ஆனால் இது மற்ற பூச்சிகளே மாதிரி கடிக்கவோ கொட்டவோ செய்யாமல் நம்ம உடம்ப ஒரு பிரசவ வார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிடும். எப்படின்னா முதல்ல இது ஒரு கொசுவை பிடிச்சி அந்த கொசுக்கள் மேலே தன்னோட முட்டையை இடும். அப்புறம் அந்த கொசுவை தப்பிக்க விட்டுரும். அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கும். அப்போ நம்ம உடம்பு சூட்டால் அந்த கொசு மேலே இருக்கிற முட்டைகள்லாம் பொறிஞ்சி லார்வா புழுக்கள் நம்ம உடம்போட வேர்வை துவாரங்கள் வழியாக உள்ளே போகும். உள்ளே போகிற இந்த லார்வா புழுக்கள் வார கணக்கில் நம்ம தோலுக்கு கீழே இருந்து தசையை சாப்பிட ஆரம்பிக்கும். அதோட இது உள்ளே போகிற அந்த ஓட்டை ஆறவே செய்யாது. ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தான் இது சுவாசிக்கவே செய்யும். இதை வெளியே எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட உடம்பை சுற்றி தூண்டில் முள் மாதிரி சின்ன சின்ன முள்கள் இருக்கும். இதை கவனிக்காமல் விட்டோம்னா ரத்தத்தில் கிருமிகள் பரவி நம்ம உயிருக்கே ஆபத்தாகும். ஆனால் இது புழுவாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கும்போது இது தோலுக்கு கீழே நகர்றதை நம்மளால் உணர முடியும். எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை. இதையே நம்பர் 3ல் இருக்குன்னா மனுஷங்க இதனால் சாகடிக்கப்படுறது ரொம்ப ரேரான விஷயம். கொஞ்ச நாளில் இது வெளியே வந்து மறுபடியும் ஈயா மாதிரி முதல்ல இருந்து வேலையை காட்ட ஆரம்பிக்கும். நம்பர் 2 அசாசின் பக். இதை கிசிங் பக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது முத்தம் கொடுக்குற வண்டு. நம்ம ஊரில் இதை ரத்தம் குடிக்கிற அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் உதட்டிலையோ இல்லை கண்ணுக்கிட்டையோ கடிக்கும். கடிச்சது மட்டும் இல்லாமல் கடிச்ச இடத்து பக்கத்துலேயே கக்கா போயிடும். அந்த கக்கால ட்ரைபனோசோமா க்ரூசின்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்கும். நம்ம கடிச்ச இடத்த சொரியும் போது அந்த ஒட்டுண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அதோட இந்த பூச்சி கடிக்கும் போது உங்களுக்கு வலிக்கவே செய்யாது. காலிலே தான் உதடுறது எல்லாம் புண்ணா இருக்கும். உள்ளே போன ஒட்டுண்ணியும் உடனே வேலையை காட்டாது. அது உங்களுக்கு சாகஸ்னு ஒரு நோயை கொடுக்கும். இந்த நோயால் ஒரு 10 வருஷம் கழிச்சு திடீர்னு உங்கள் இதயம் இதையே நம்பர் 2ல் போட்டிருக்கேன்னா இது நம்மளை உடனே கொள்ளாது. பொறுமையாக அமைதியாக தான் கொள்ளும். நம்ம இதனால தான் செத்தன்னு நமக்கே தெரியாமல் போயிடும். நம்பர் 1ல் இருக்கிறது அமேசானியன் வாண்டரிங் ஸ்பைடர். இந்த உலகத்தில் இருக்கிற விஷமுள்ள சிலந்திகளில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது இதுதான். இதுக்கே வாண்டரிங் ஸ்பைடர்னு பேர் வந்துச்சுன்னா இது வலையே பின்னாது. நைட் நேரத்தில் இறைய தேடி வேட்டையாடுறதுக்காக சுற்றிட்டு அலையும். தேடி சாகடிக்கிறதுனால தான் இது பேர் வாண்டரிங் ஸ்பைடர். மற்ற சிலந்திகளே மாதிரி மனுஷனை பார்த்து ஓடாது. அதுக்கு பதிலாக உங்களை பார்த்து எதிர்த்து நிற்கும். தன்னோட முன்னங்கால் 2ஐயும் அப்புறம் 2 கொடுக்குகளையும் சேர்த்து தூக்கி காமிச்சு என் கிட்ட வராத உன்னை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும். அப்படியும் நீங்கள் போலன்னா உங்களை விரட்டி கடிக்கும். இதுகிட்ட இருக்கிறது பவர்ஃபுல் நியூரோடாக்சின். கடிச்ச உடனே நமக்கு பயங்கரமாக வலிக்கும். அப்புறம் நம்ம தசல்லாம் செயலிழந்து போகும். இதயம் சீராக துடிக்காமல் போகும். நம்ம உடல் உறுப்புகள்லாம் செயலிழந்து சீக்கிரமாகவே செத்து போயிடுவோம். பொதுவாகவே நியூரோடாக்சின் இருக்கிற பூச்சியோ பாம்போ நம்மளை கடிச்சதுன்னா அந்த நியூரோடாக்சின் நம்ம உடம்புல 2 வகையாக வேலை செய்யும். நம்ம மத்திய நரம்பு மண்டலத்தை பாதித்து நம்ம ரத்த ஓட்ட போகிற இதெல்லாம் பிளாக் பண்ணி நம்ம தசைகளை ஒன்றா செயலிழக்க வைக்கும். ஆனால் இந்த பூச்சியோட நியூரோடாக்சின் சில நேரங்களில் ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆம்பளை பையங்களுக்கு. ஏன்னா இது ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அதை பல மடங்கு அதிகமாக்கிடுது. எந்த அளவுக்குன்னா நம்ம மூளையில் இருக்கிற நரம்புகள் வெடிக்கிற அளவுக்கு. அதுக்கு மேலே நம்ம ரத்தத்தில் நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு கெமிக்கலையும் கலந்து விட்டுருது. இந்த கெமிக்கல் தான் ஆண்களுக்கு பாலுணர்வை தூண்டக்கூடிய கெமிக்கல். இந்த கெமிக்கல் ஏற்கனவே அதிக வேகமாக போயிட்டு இருக்கிற ரத்தத்தில் கலக்கிறதுனால பயங்கர வலியும் வேதனையும் கூடிய விரைப்புத்தன்மை ஏற்படுமா. இப்படி ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷனை காப்பாற்றினாலும் அவன் காலம் ஃபுல்லாக ஆண்மே இல்லாமல் தான் இருக்கணுமா. நல்ல வேளை இந்த ஸ்பைடர் நம்ம ஊரில் இல்லை. இப்போயே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த ஸ்பைடர் நம்பர் 1ல் இருக்குன்னு. உங்களுக்கு எந்த பூச்சியை பார்த்து ரொம்ப பயமாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.